கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்க. வல்லமையா இருக்கணுங்க, வல்லமையா ஊழியம் செய்யணுங்க, வல்லமையா செயல்படணும் அப்படின்னு தேவனுடைய வல்லமையை மாத்திரம் பிடிச்சிக்கிறதுக்கு விரும்புவாங்க. தேவ வல்லமையை மாத்திரம் சார்ந்து கொள்வதற்கு அல்ல, தேவனையும் தேவனுடைய வல்லமையும் நாம் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நம்ம நாடணும். ஆண்டவரே, நான் உம்மை நாடுகிறேன், உம்மை நாடுகிறேன், உம்மை தேடுறேன், உம்மை எதிர்பார்க்கிறேன், உம்முடைய வல்லமையை எதிர்பார்க்கிறேன். தேடணும். அவருடைய சமூகம் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை நாம் நித்தமும் தேடணும். ஆமென். கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது மிக மிக முக்கியம் தெரியுமா? தேவ பிரசன்னத்தை நாடக்கூடிய இருதயம், கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிற, அதற்காக ஏங்குகிற, அதற்காக எதிர்பார்க்கிற, அதற்காக நாடுகிற ஒரு இருதயம் உள்ள பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். வேதத்தை முழுசா நம்ம வாசிக்கும் போது வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நாடுங்க, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. யார் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு வல்லமையான தேவ பிள்ளைகளாக இந்த பூமியிலே செயல்படுவார். ஆண்டவருடைய வல்லமை எனக்கு வேணும், ஆண்டவருடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், நான் வல்லமையை அனுபவிக்கணும்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவனாக இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிறவனாக இருக்கணும். ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கணும். தேவ சமூகத்திலே போய் உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி ஊற்றி ஜெபிப்பதற்கு எனக்கு நன்றாய் நான் பழகணும். அப்படி நான் பழக எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தை, சமூகத்தை நாடக்கூடிய விருப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அமர்ந்திருக்கிறானோ, அவன் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது.